ஆடிப்பூரம் அன்றைக்கு வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? ஆடிப்பூரம் என்றாலே அம்மனை நினைத்து வழிபடும் ஒரு சிறப்பான நாள். இந்த வருடம் ஆடிப்பூரம் அன்று வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அம்மனை வழிபட வேண்டும்? என்னென்ன பொருட்களை வைத்து பூஜை செய்யலாம்? இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஆடிப்பூரம் அன்று அம்மனை மனதார நினைத்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நிறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முதலில் ஆடிப்பூரம் அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்யுங்கள். வீட்டு வாசலில் அழகான கோலம் போட்டு நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரிக்கலாம். பின்னர் பூஜை அறையை சுத்தம் செய்து அம்மன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்கலாம். அம்மன் படம் இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு சிறிய கலசம் வைத்து அதில் தண்ணீர் நிரப்பி மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து அம்மனை மனதில் நினைத்து வழிபடலாம். அதன் பிறகு அம்மனுக்கு விளக்கேற்ற வேண்டும். முடிந்தவர்கள் 2 விளக்குகள் ஏற்றலாம். ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஏற்றலாம். அம்மனுக்கு செவ்வந்தி மல்லிகை ரோஜா போன்ற உங்களால் முடிந்த பூக்களை வைத்து அர்ச்சனை செய்யலாம். மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து அம்மனை வழிபடலாம். பெரிய பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. மனசு நிறைந்த பக்தியோடு அம்மனை நினைப்பதுதான் முக்கியம். நைவேத்தியமாக வீட்டில் உங்களால் முடிந்த இனிப்பு அல்லது பழங்களை படைக்கலாம். சர்க்கரை பொங்கல் பாயசம் கொழுக்கட்டை போன்றவற்றை செய்து அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். அதுவும் முடியவில்லை என்றால் ஒரு பழம் அல்லது சிறிதளவு சர்க்கரை கூட வைத்து மனதார பிரார்த்தனை செய்யலாம். பூஜை முடிந்ததும் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி குடும்பத்தினர் அனைவரும் அம்மனை வணங்குங்கள். இந்த நாளில் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே அம்மனை நினைத்து, அம்மா எங்கள் குடும்பத்தை காப்பாற்று, எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கொடு என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். முக்கியமாக எந்த பூஜை செய்தாலும் நம்பிக்கையுடனும் மன அமைதியுடனும் செய்வதுதான் சிறப்பு. ஆடிப்பூரம் அன்று அம்மனின் அருள் உங்கள் வீட்டில் நிறையட்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். அம்மனின் அருளால் அனைவருடைய வேண்டுதல்களும் நிறைவேறட்டும். ஓம் சக்தி பராசக்தி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்யுங்கள்.